என் ஸ்க்ரீன் தெளிவாக தெரியுதா டீம்? சூப்பர், ஃபைன். ஸோ கிளாஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் என்னென்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, லாஸ்ட் கிளாஸுமே நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகேவா? ஸோ அந்த பேசிக் உங்களுக்கு அது புரிஞ்சிச்சா? இல்லை ஸ்டில் யூ ஆர் கன்ஃபியூசிங் அபவுட் த பேசிக்ஸ் ஆஃப் கூகுள் ஆட்ஸா? எஸ் அப்படின்னா இந்த டவுன் தம்ஸ் அப் கொடுங்க. நோ ஆல் குட்னா ஜஸ்ட்டு இது கொடுங்க. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ் தான் பார்த்தோம். அண்ட் அந்த கேம்பெயின் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் பிட்டிங் வந்துட்டு ஓரிவாக தான் பார்த்தோம், இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கல. ஸோ இந்த அப்ஜெக்டிவும் இந்த கேம்பெயின் டைப்பும் புரிஞ்சிச்சா? அண்ட் கூகுள் ஆட்ஸ் எதுக்கு, அந்த கேம்பெயின் ஆட் குரூப் ஆட்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சா? ஸ்டில் யூ ஆர் கன்ஃபியூசிங் அபவுட் கூகுள் ஆட்ஸா அந்த ஸ்டார்டிங்? ஏதாச்சும் ஆன்சர் பண்ணுங்கள் மக்களே. ஆல் குட்னா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இல்லை ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டோட உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்போனா தான் என்னால் என்ஷூர் பண்ணிக்க முடியும் எஸ் அந்த ஸ்டார்டிங் கிளாஸ் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு. சூப்பர். ஓகே, இப்போது ஒரு சர்ச் கேம்பெயின் செட்டப் பண்ண சொன்னால் செட்டப் பண்ணிடுவீங்களா? எஸ் அப்படின்னா அகெயின் தம்ஸ் அப். ரெண்டு பேர் மட்டும்தான் தம்ஸ் அப் கொடுக்குறீங்க. மற்ற பிரவீன் ப்ரோ, ஜனா ப்ரோ, ஜோதி மேம், வர்ஷா மேம், ஓகே, ஆப்ரஹாம் ப்ரோ, ஃபைன், சூப்பர். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரவுண்டு. கூகுள் ஆட்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் இருக்குது? கேம்பெயின் டைப் என்னென்ன இருக்குது? கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். என்னென்ன கேம்பெயின் டைப்ஸ் இருக்குது? என்ன மேம் புரியல. Search video, ஓகே, சர்ச், வீடியோ, display, டிஸ்பிளே, dimension, டிமென்ஷன், performance max. பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே, இன்னும் கேம்பெயின், பெர்ஃபார்மன்ஸ், சர்ச் இருக்குது, டிமென்ஷன், டிஸ்பிளே, வீடியோ. முக்கியமாக ஷாப்பிங் கேம்பெயினை மறந்துட்டீங்க. ஷாப்பிங் கேம்பெயின் அண்ட் ஆப் கேம்பெயின். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கேம்பெயின் டைப்ஸ். ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சர்ச் கேம்பெயின்? சர்ச் இன்ஜினில் வந்து நம்ம கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறப்போ வர்றது எல்லாமே வந்து அந்த கைண்ட் ஆஃப் கேம்பெயின் டைப். எஸ், சர்ச் இன்ஜின் சொல்கிறத விட சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி தேடும்போது சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜில் இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் ஆட்ஸ் வருது. இங்கே அப்பியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கேம்பெயின் டைப் சர்ச். ஓகேவா? இந்த சர்ச் கேம்பெயினை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். யார் இப்போ ஆன்சர் பண்ணது? சூப்பர் மேம், தேங்க்யூ. அண்ட் to appear in SERP, which means search engine results page. Perfect. ஓகே, இப்போ ஒரு சர்ச் கேம்பெயின் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆக்சுவலாக என்னென்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் நம்ம கொடுப்போம், அது பிரச்சனை இல்லை. ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் கொடுப்போம். அண்ட் கேம்பெயின் டைப் தான் சர்ச்னு வச்சாச்சு. ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன எலமெண்ட்ஸ் இதில் ஆட் பண்ணணும்? எக்ஸாம்பிள் மெட்டா ஆட்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் கொடுப்போம், அடுத்து ஆட் செட் லெவல் போவோம். ஆட் செட் லெவலில் வந்துட்டு
நம்ம என்ன கொடுப்போம்? பட்ஜெட் கொடுப்போம், லொக்கேஷன் கொடுப்போம், டார்கெட்டிங் கொடுப்போம், தென் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம். இதெல்லாமே எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுப்போம் சர்ச் கேம்பெயினில்? நீங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்து கூட சொல்லலாம். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லைன்றதை நான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. நியூ கேம்பெயின், சர்ச், சொல்லுங்க. ஓகே, கீவேர்ட் சூப்பர். வேற? ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, வேற? லிங்க் கொடுக்கணும். என்ன ப்ரோ? நம்ம வெப்சைட்டோட லிங்காக கொடுக்கணும். ஓகே, முக்கியமானது. வெப்சைட் யூஆர்எல், ஃபைனல் லிங்க், லேண்டிங் பேஜ் லிங்க். ஓகேவா? ஃபைன். வேற? டார்கெட்டிங் லொகேஷன்ஸ். ஓகே, டைமிங், டார்கெட் டைமிங், ஆடியன்ஸ் டைம் என்ன. லொக்கேஷன் கொடுப்போம். ஓகே, வேற? ஷெட்யூல் பண்ணுறது, விச் மீன்ஸ் டைமிங். ஷெட்யூல் அப்படின்னா டேட் அண்ட் டைம் கொடுக்கலாம். ஓகேவா? வேற? டியூரேஷன். ஓகே, டியூரேஷன்லாம் மேம் ஷெட்யூல் டேட் அண்ட் டைமில் கொடுப்போம். அண்ட் டைம் ஷெட்யூலில் ஓகே தனியாக மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, பிட்டிங் சூப்பர். வேற? பிட்டிங் கொடுப்போம். இந்த நெட்வொர்க்ஸ் வந்துட்டு எப்போவுமே அன்செக் பண்ணிடணும் சர்ச் கேம்பெயின்ஸில். வேறு என்ன மிஸ் ஆகிருக்கு? நெட்வொர்க்ஸ் அன்செக் பண்ணிடணும். லொக்கேஷன் சொல்லியாச்சு. ஆல்சோ லொக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம லொக்கேஷன்ஸ் ஆப்ஷனில் சர்ச் கேம்பெயினுக்கு எப்போவுமே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இன்க்ளூட் பீப்புள் ப்ரெசன்ட் இன் யுவர் டார்கெட்டட் லொக்கேஷன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் இந்தியாவில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன், ஆல்சோ மதுரையில் ஒரு வில்லேஜில் இருக்கேன். நான் இங்கே ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியான்னு தேடி சும்மா கூகுள் பண்ணேன். எனக்கு ஸ்பான்சர்ட் ரிசல்ட்ஸ் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ரிசல்ட்ஸ் எனக்கு இங்கே அப்பியர் ஆகுது. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த அட்வர்டைஸ் இருக்குது, காசு போகும். பட் எனக்கு இந்த சர்வீஸ் தேவையில்லை. இந்த சர்ச் எனக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. ஐ மேபி அ காம்படிட்டர். நான் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு கிளிக்கு அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 ருபீஸ்னாச்சும் போயிருக்கும். அவனுக்கு டாலரில் போகும். ஓகேவா? $5 $10 யூஎஸ்டியில் போயிடும். ஸோ இந்த மாதிரியான டிராஃபிக்ஸ், இந்த மாதிரியான கிளிக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, யூ ஹவ் டு யூஸ் பீப்புள் இன் ஆர் ரெகுலர்லி இன் யுவர் இன்க்ளூடட் லொக்கேஷன்ஸ். ஓகேவா? ஸோ லொக்கேஷன் டார்கெட் பண்ணும்போது இது எப்போவுமே இதுதான் ரெக்கமெண்டட். இது வந்துட்டு ரெக்கமெண்டட் இங்கே கொடுத்துருக்கோம். அது வந்து கூகுள் ஆட்ஸுக்கு ரெக்கமெண்டட், காசு வேஸ்ட்டாக போகும். ஓகேவா? பட் இன்கேஸ் ஷாப்பிங் கேம்பெயின் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சம் வாட் பேஸ்ட் ஆன் சினாரியோஸ்க்கு இது ஓகே. ஓகே, பட் நம்மளுக்கு மேனுவலாக பட்ஜெட் ஒரு விஷயமா இருந்துச்சு. பட்ஜெட் கண்டிப்பாக அதில் ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாகவே இதை இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. பீப்புள் இன் ஆர் ரெகுலர்லி இன் யுவர் இன்க்ளூடட் லொக்கேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் சொல்லியாச்சு, லொக்கேஷன் சொல்லியாச்சு. வேறு என்ன சொல்லலை நீங்கள்? லாங்குவேஜஸ் பை டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸ். அண்ட் திஸ் ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் சர்ச் கேம்பெயினுக்கு தேவையில்லை. பட் இது என்னன்றதை நம்ம படிப்போம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் அகெயின் நம்ம அதை பார்ப்போம். அப்சர்வேஷன் இதெல்லாம் எப்போவுமே இந்த டார்கெட்டிங் செட்டிங் ஃபார் திஸ் கேம்பெயின் எப்போவுமே அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும். பை டிஃபால்ட்டாக சில ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. அண்ட் திஸ் ஆட் ரொட்டேஷன் எப்போவுமே பை டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் இருக்குமோ அதிலே விட்டுருங்க. ஓகேவா? இது நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை.
ஓகேவா? பட் வாட் இஸ் மீன் பை தட்? வாட் இஸ் மீன் பை ஆட் ரொட்டேஷன்? யாராச்சும்? இது ஐடியாவே இல்லையா? பெட்டிங் ஷெட்யூல் பட்ஜெட் சூப்பர். யாராச்சும் இந்த ஆட் ரொட்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை தெரிலன்னா எஸ் தெரியலன்னு சொல்லுங்க. ஓகே ஃபைன். ஓகே நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்தாச்சு, ஆட் ஷெட்யூல் கொடுத்தாச்சு. ஆட் ஷெட்யூல் தான் அந்த மண்டேவா டியூஸ்டேவா அந்த டைம் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இதில் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக விட்டுருங்க. தென் இதுக்கப்புறம் இந்த ஏஐலாம் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? தென் கிளிக் நெக்ஸ்ட், ஸ்கிப். இதில் நம்ம கீவேர்ட்ஸ் கொடுப்போம். ரைட்டா? ஸோ கீவேர்ட்ஸ், இந்த கீவேர்டு அப்படிங்கிறது எந்த லெவலில் வருதுன்னா ஆட் குரூப் லெவலில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, தென் கீவேர்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக ஆட் லெவலில் போகிறோம். ஓகே, ஆட் லெவலில் ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன்ஸை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? டீம் நீங்கள் பார்த்து டேஷ்போர்ட் பார்த்தோட சொல்லுங்கள், எனக்கு ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கள். பிகாஸ் சர்ச் கேம்பெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சர்ச் கேம்பெயின் உங்களுக்கு டெக்னிக்கலாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் இருக்க மற்ற கேம்பெயின்ஸ்லாம் மெட்டா ஆட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ உங்களோட ஆன்சர் மட்டும்தான் நீ உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா அப்படின்றது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கலர் நல்லா இல்லை. டூஸ் மெக்லாரன் ப்ரோ, ஆடி ஒன்று ஆன்சர் பண்ண மாட்டீங்களா ப்ரோ? பண்றேன் ப்ரோ. சொல்லுங்க. ஓகே, ஸோ ஹெட்லைன்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, லேண்டிங் பேஜ் யூஆர்எல் இருக்குது. தென் அதுதான் இங்கே ஃபைனல் யூஆர்எல், லேண்டிங் பேஜ் யூஆர்எல். டிஸ்பிளே பாத்னு ஒன்று இருக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை டிஸ்பிளே பாத்? இப்போ இதுதான் என்னோடய லேண்டிங் பேஜ் அப்படின்னா இதுதான் நான் இங்கே கொடுக்குறேன் ஃபைனல் யூஆர்எல்னு. பட் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஆடோட இந்த யூஆர்எல் வந்துட்டு இந்த மாதிரி அப்பியர் ஆகும். sundardigitalmarketer.com அப்படின்னு அப்பியர் ஆகும். இப்போ இந்த டிஸ்பிளே பாத்தில் ஜஸ்ட்டு ஒரு இன்டென்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்துட்டு யூஆர்எல் வந்துட்டு இந்த டிஸ்பிளே பார்த்திங்க என்ன கொடுத்துருக்கணும் அது இதுக்கு பின்னாடி அப்பியர் ஆகும். கால் நவ் அப்படிங்கிறது இது வந்துட்டு ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயந்தான். பட் பீப்புள் இந்த மாதிரி ஆடை வந்துட்டு சர்ச் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த டிஸ்பிளே பாத் வந்துட்டு ஒரு இன்டென்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ரூஃப் ஹெல்ப்னு ஒன்று இருக்குது, இது டிஸ்பிளே பார்த்தோம். பட் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா மேபி அதே லேண்டிங் பேஜ். இந்த லேண்டிங் பேஜ் பாருங்கள், vacbuilddigroup.com மட்டும்தான் இருக்குது. இதுதான் ஆக்சுவல் யூஆர்எல், லேண்டிங் பேஜ் யூஆர்எல். பட் இங்கே டிஸ்பிளேயில் vacbuilddigroup.com ரூஃப் ஹெல்ப்னு இருக்குது. இது என்னென்னா ஓகே இதை பார்த்தோன்னே ரூஃப் ஹெல்ப் அப்படின்னு பார்த்தோன்னே ஓகே ரியல் ஹெல்ப் இங்கே கிடைக்கும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சைடு வந்துட்டு ஒரு இன்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக, சிடிஆர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுற அந்த விஷயங்கள் தான் இந்த டிஸ்பிளே பாத். ஓகேவா? அதாவது ஒரு 15 கேரக்டர் தான் ப்ரோ வைக்க முடியுது. அவ்வளோ ட்ரை பண்ண அது சிம்பிளாக கால் டு ஆக்ஷன்ஸ் வைக்கலாமா ப்ரோ? புரியல, மறுபடியும் சொல்லுங்கள். லைக் பெருசாக சர்வீஸ் நேம் பெருசாக இருந்ததுன்னா அதை வந்து வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சிம்பிள் அந்த இடத்துல வந்துட்டு கால் அவுட்ஸ் மாதிரி வைங்க, கால் டு ஆக்ஷன் மாதிரி வைங்க. சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஃப்ரீ
கோர்ஸ். ஓகேவா? இது ஒரு பெரிய சர்வீஸ் நேம்லாம் அதில் வைக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி இது பார்த்தீங்களா ஒரு இன்டென்ட் இருக்கா? இவனுக்கு ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் இவங்க பண்ணுறாங்க. ஸோ ரூஃப் ஹெல்ப் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோன்னே ஒரு கால் அவுட்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? இல்லை கால் டுடே, ஜாயின் நவ், அந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பாத். ஒரு மைன்யூட்டாக ஒரு விஷயங்கள். ஆல்சோ இந்த ஆட் எலமெண்ட்ஸ் எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னா த ஒன் அண்ட் ஒன்லி எலமெண்ட் CTR. What is meant by CTR? கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் கான்செப்டே. அகெயின் வாட் இஸ் மீன் பை கிளிக் த்ரூ ரேட்? clicks divided by impressions into 100. இது கிளிக் த்ரூ ரேட்டுக்கான ஃபார்முலா. பட் இது என்ன சொல்ல வருது? மக்களே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவை, அதனால கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்களேன். இந்த கிளிக் த்ரூ ரேட் என்ன சொல்ல வருது? நான் பேசுகிற கேட்குதா? ஓகே. நம்பர் ஆஃப் கிளிக்ஸ். ஓகே, தேங்க்யூ பிரவீன் ப்ரோ. ஃபைன். ஸோ இப்போது நான் ஒரு ஆட் வந்துட்டு நான் செட் பண்ணி ரன் பண்ணுறேன் கூகுள் ஆட்ஸில். ஓகேவா? எக்ஸாம்பிள் இந்த ஆட்னே வச்சுக்கோம். ஓகேவா? இப்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் கூகுளுக்கு ஒரு கிளிக்ஸ் நம்ம கெட் பண்ணுறப்பெல்லாம் நம்ம கூகுளுக்கு பே பண்ணுறோம். ஓகே. பட் ஒவ்வொரு தடவையும் இந்த ஆட் அப்பியர் ஆக போகும்போதெல்லாம் இந்த எல்லோ பேஜஸ் ஃபஸ்ட் இருக்குது, கெட் ஆப் செகண்டில் இருக்குது, சான்சஸ் ரூஃபிங் தேர்டில் இருக்குது, அண்ட் பேக் பில்ட் இவன் வந்து ஃபோர்த்தில் இருக்கான். ஓகே. இதில் யாருக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் தரணும், யாருக்கு செகண்டு தரணும், யாருக்கு தேர்டு தரணும், யாருக்கு ஃபோர்த்து தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். மெட்டா ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ பட்ஜெட் இருக்கோமோ அந்த பட்ஜெட்டை நம்ம கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ரீச் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் மெட்டா ஆட்ஸில் க்ரியேட் ஆகும். பட் கூகுள் ஆட்ஸில் அப்படி கிடையாது. நீ எவ்வளோ பட்ஜெட் வேணாலும் கொடுத்துக்கோ, பட் இந்த இடத்துல உன்னோட ஆட் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நான் பார்ப்பேன். உன்கிட்ட 1 லட்சம் கூட இருக்கலாம், 10 லட்சம் கூட இருக்கலாம், இல்லை 500 ரூபா கூட இருக்கலாம், 1000 ரூபா கூட இருக்கலாம். பட் ஆட் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நான் பார்ப்பேன். ஆட் எந்தளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக மெஷர் பண்ணுவேன். அந்த ஆட் ரெலவென்சி, ஆட் குவாலிட்டி இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுற ஃபஸ்ட்டு எலமெண்ட், ஃபஸ்ட்டு மெட்ரிக் என்னென்னா திஸ் CTR, which means again click through rate. ஓகே. திஸ் கிளிக் த்ரூ ரேட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை சொல்லுது. பட் இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு ஒரு 100 சான்சஸ் தரேன். 100 டைம்ஸ் உன்னோட ஆட் வந்துட்டு இந்த கீவேர்டுக்கு நான் அப்பியர் ஆக வைக்கிறேன். ஓகேவா? 100 சான்சஸ் இன் த சென்ஸ் 100 இம்ப்ரெஷன்ஸ். அந்த 100 இம்ப்ரெஷன்ஸில் உனக்கு எத்தனை தடவை கிளிக்ஸ் ரிசீவ் ஆகுது, எத்தனை பேருக்கு அது ரெலவெண்ட்டாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு மெட்ரிக் தான் வந்துட்டு திஸ் கிளிக் த்ரூ ரேட் வந்துட்டு உங்களுக்கு கன்வே பண்ணுது. ஹவு மெனி கிளிக்ஸ் யூ ரிசீவ்டு ஃப்ரம் தட் 100 இம்ப்ரெஷன்ஸ். இப்போ அகெயின் how many clicks, how many people are interested in visiting your landing page. ஓகேவா? ஸோ இதை தான்
இந்த கிளிக் த்ரூ ரேட் சொல்ல வருது. ஆச்சு. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 people கிளிக் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஃப்ரம் 100 impressions. ஸோ வாட் இஸ் த கிளிக் த்ரூ ரேட்? கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் மக்களே. நான் ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, கால்குலேட் பண்ணிட்டீங்களா? கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள் ப்ரோ. 10%. அதான் 10 தானா ப்ரோன்னு கேட்டிங்களே, அதான் கேட்டேன். 10% CTR. ஓகே, மற்றவங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எப்படி 10 போட்டிங்களா? சூப்பர், ஃபைன். ஓகே, ஸோ 10% CTR. இப்போது என்னோட ஆடுக்கு 10% வருது. இவங்களுக்கு 20% வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கிளிக்கிங் திஸ் ஆட். ஸோ சான்சஸ் அவனுக்கு இன்னும் அதிகமாக போகும். அண்ட் இஃப் இவங்களுக்கு 30% CTR வந்துச்சுன்னா சான்சஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு போகும். நோ மேட்டர் உங்ககிட்ட நிறையா பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா. உங்கள்கிட்ட நிறையா பட்ஜெட் இருந்தாலும் திஸ் CTR யாருக்கு ஹையராக இருக்கோ, திஸ் கூகுள் திங்ஸ் தட் திஸ் கூகுள் ஐடென்டிஃபைஸ் தட் இதுதான் ரொம்ப ரெலவெண்ட்டான ஆடு, இதுதான் ரொம்ப குவாலிட்டியான ஆடு, இதை தான் பீப்புள் வந்துட்டு விரும்புகிறாங்க. பிகாஸ் கூகுள் ஆல்வேஸ் யூஸரோட ஹெல்ப்ஃபுல்லான ஒரு திங்ஸை மட்டும்தான் அவன் நம்புவான். அதை மட்டும் தான் மெஷர் பண்ணுறான். ஓகேவா? ஸோ CTR இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, CTR இஸ் த ஃபஸ்ட்டு மெட்ரிக் நம்ம எப்போவுமே ஒரு பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஹவு டு இம்ப்ரூவ் திஸ் CTR? அகெயின் CTR இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸாக திஸ் ஆட் ரெலவன்சி அப்படின்றதான் விஷயமே. ஓகே ஓகே, நீங்கள் எல்லோரும் SEO படிச்சிருக்கீங்க, SEO கிளாஸஸ் போயிருக்கீங்க. ஒரு பேஜுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறீங்க. கீவேர்ட் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் டிரைவ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆன் வாட் ஃபேக்டர்ஸ் யூ கிரியேட் திஸ் கண்டென்ட், ஆன் வாட் ஃபேக்டர்ஸ் யூ ஆப்டிமைஸ் தட் கண்டென்ட், அதை எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன், எதுக்கு, எப்படி, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி இது பண்ணுறோம். அது ஓகே ப்ரோ, அது உங்களோட ஃப்ரேம் ஒர்க்கு. சரிங்களா? காம்படிட்டர் இந்த சென்ஸ் மேம். ஹலோ, சொல்லுங்கள். காம்படிட்டர் அனலைஸ் பண்ணி அவங்க கண்டென்ட்டு அவங்க எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு நம்ம சர்ச் பண்ணி கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அனலைஸ் பண்ணி பண்ணலாம் சார். சூப்பர் மேம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பர். சரிங்களா? பட் ஆனால் காம்படிட்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்றது நீங்கள் இது பண்ணுறீங்க. ஒரு கீவேர்ட் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க, ரிசர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஆன்சர் நான் சொல்லிட்டேன். கீவேர்டை பேஸ் பண்ணி கண்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ கீவேர்டுக்கு ரெலவெண்ட்டாக தான் கண்டென்ட்டை இது பண்ணுவீங்க. அவுட் ஆஃப் த டாபிக் போகக்கூடாது. ரைட்டா? ஸோ சுற்றி அந்த கீவேர்டு என்ன பேச வருதோ அதில் டாப் டு பாட்டம் இன் அண்ட் அவுட்டாக கிளியராக பேசிடுவீங்க. ஓகேவா? ஸோ கீவேர்ட் ரெலவெண்ட் இஸ் தி டாபிக் ரெலவெண்ட். ஸோ கீவேர்ட் ரெலவெண்ட் இஸ் தி டாபிக் ரெலவெண்ட். அதே விஷயந்தான் எங்கேயுமே. நீங்கள் கூகுள் ஆட்ஸில் சர்ச் கேம்பெயினில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வாட் கீவேர்ட் யூ ஆர் கோயிங் டு சூஸ். தென் பேஸ்ட் ஆன் தட் கீவேர்ட் நீங்கள் வந்துட்டு இந்த ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா?
எஸ்இஓவில் எப்படி கீவேர்டு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ கீவேர்டு தான் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இங்கேயுமே கீவேர்டு இம்பார்ட்டண்ட். அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கே இருக்கிற ஹெட்லைன்ஸ். ஏன்னா இதுதான் இங்கே வெளியே தெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பீப்புள் வந்துட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்க்குற ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு விசிட்டு எங்கே அப்படின்னா திஸ் மெட்டா டைட்டில், அதாவது சர்ச் எஸ்இஓவில் மெட்டா டைட்டில். பட் இங்கே வந்துட்டு இது ஹெட்லைன்ஸ், டெஸ்கிரிப்ஷன்ஸ், சைட் லிங்க்ஸ், யூஆர்எல், டிஸ்பிளே பாத் அண்ட் அகெயின் இங்கே சைட் லிங்க்ஸ். சில இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ரிசல்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாகவும் என்ஹான்ஸ்டாகவும் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு சிடிஆர் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? என்ஹான்ஸ்ட் அப்படின்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சர்ச் கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போது எல்லோரும் பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்லைன்ஸையும் டிஸ்கிரிப்ஷன்ஸையும் மட்டும் ஃபில்லப் பண்ணிவிட்டு சைட் லிங்க்ஸ் பேருக்கு ஒரு 4 சைட் லிங்க்ஸை போட்டு விட்டு இதெல்லாம் விட்டுருவாங்க. கால் அவுட்ஸ் விட்டுருவாங்க, கால்ஸை விட்டுருவாங்க, மெசேஜோடு விட்டுருவாங்க, ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட்ஸை விட்டுருவாங்க, லீட் ஃபார்ம்ஸை விட்டுருவாங்க. இன்கேஸ் ஆப் இருந்துச்சு அப்படின்னா ஆப்போட கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இந்த அசட்ஸ்லாம் விட்டுருவாங்க. இங்கே இமேஜஸ் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்குமே, பிஸ்னஸ் நேம் அண்ட் லோகோ, இதையும் விட்டுருவாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில்லப் பண்ணணும். பட் சர்ச் கேம்பெயினுக்கு மேக்ஸிமம் இன்கேஸ் நீங்கள் இகாமா இல்லை அப்படின்னா அந்த ப்ரைஸஸ்லாம் தேவையில்லை. ப்ரொமோஷன்ஸ் கூட இஃப் உங்கள்கிட்ட இருக்குன்னா பரவாயில்ல. பட் இந்த 2 அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் இந்த கால்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மெசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட்ஸ் இம்பார்ட்டன்ட், லீட் ஃபார்ம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ரிசல்ட் வந்துட்டு உங்களோட ஆட் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அழகாக ரெலவெண்ட்டாக அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் மார்க்கெட் பிளேஸ். ஒரு ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா எந்த ஷாப்பிங் கடை வந்துட்டு நல்லா ஜெகஜோதியாக லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு அட்ராக்டிவாக வெளியே அந்த கடையை வச்சுருக்கானோ அந்த கடைக்கு தான் விசிட்ஸ் நிறையா போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் திஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு நாட் ஒன்லி கிளிக்கபிள், சிடிஆர் இம்ப்ரூவ் ஆனால் தான் நம்மளுக்கு சான்சஸ் அதிகமாக ஆகும் அப்பியர் ஆகிறதுக்கு. எங்கே அப்பியர் ஆகிறதுக்கு? கூகுளில் திரும்ப திரும்ப அப்பியர் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ தேர் இஸ் அ மெட்ரிக் கால்ட் இம்ப்ரெஷன் ஷேர். First tell me what is impressions? What is mean by impressions? சர்ச் என்ன ப்ரோ? எஸ். ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது அப்பியரிங் இன் அவர் ஸ்க்ரீன். இப்போது நான் அதை சர்ச் பண்ணப்போ 1 2 3 4 4 ரிசல்ட்ஸ் என்னோடய ஸ்க்ரீனில் அப்பியர் ஆச்சு. ஸோ இம்ப்ரெஷன்ஸ், இந்த வெப்சைட்டுக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிருக்கும், இந்த வெப்சைட்டுக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிருக்கும், இந்த வெப்சைட்டுக்கு ஒரு இம்ப்ரெஷனும் இந்த வெப்சைட்டுக்கு ஒரு இம்ப்ரெஷன்ஸும் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு சர்ச் வால்யூம் பெர் டே வந்துட்டு 1000 டைம்ஸ். சர்ச் வால்யூம்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ சர்ச் வால்யூம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 1000 தடவை அந்த ஒரு பர்டிகுலர் கீவேர்டு வந்துட்டு சர்ச் பண்ணப்படுது. ஓகேவா? இந்த மாதிரி கூகுளில் வந்துட்டு ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? பட் இந்த 4 வெப்சைட்டில் லெட் அஸ் அஸ்யூம் வெப்சைட் ஏ, வெப்சைட் பி, வெப்சைட் சி அண்ட் வெப்சைட் டி. ஓகேவா? ஸோ வெப்சைட் ஏ வந்துட்டு 100 இம்ப்ரெஷன்ஸ் கெட் பண்ணியிருக்கு. வெப்சைட் பி வந்துட்டு 200 இம்ப்ரெஷன்ஸ் கெட் பண்ணியிருக்கு. வெப்சைட் சி வந்துட்டு 800 இம்ப்ரெஷன்ஸ் கெட் பண்ணியிருக்கு. அண்ட் வெப்சைட் டி வந்துட்டு 2
ஓகே, ஒரு 300 இம்ப்ரெஷன்ஸ் கெட் பண்ணியிருக்கு. இந்த 4ல் எந்த வெப்சைட் அதிகமாக இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு? அகெயின் வெப்சைட் சி. அதுக்கு என்ன அர்த்தம்? வெப்சைட் சி அதிகமாக இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. பட் மற்ற வெப்சைட் ஏ, வெப்சைட் பி, வெப்சைட் டி வந்துட்டு அதிகமாக இதாகலை. ஸோ அப்பியரிங்கே கம்மியாக இருக்குது. சான்சஸ் ஆஃப் அப்பியரிங் இன் தி ஆட் பிளேஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் ரிசல்ட்டுன்னு வர்றதுக்கே கம்மியாக இருக்குது. மேபி அகெயின் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக வெப்சைட் ஏக்கு வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு ஒரு நாளைக்கு அவங்க 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பட்ஜெட் பெர் டே. வெப்சைட் பி வந்துட்டு ஒரு நாளைக்கு அகெயின் ஒரு 8,000 rupees பெர் டே அப்படின்றது ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் வெப்சைட் சி அவங்க வந்துட்டு ஒரு 5,000 தான் ஸ்பெண்டே பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் வெப்சைட் டி ஒரு 6,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பெர் டே. இவங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருந்தும் இம்ப்ரெஷன்ஸ் 800 இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் கூகுள் வந்துட்டு அதிகமாக இந்த வெப்சைட் சிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருது. ஏன் அப்படின்னா பீப்புள் ஆர் ரெடி டு கிளிக் தேர் ஆட், ரெடி டு கிவ் பிஸ்னஸ் டு தம் பிகாஸ் த ஆட் இஸ் ரெலவெண்ட். ஓகே, த ஆட் இஸ் என்ஹான்ஸ்ட். ஓகேவா? ஸோ த சிடிஆருமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஒரு மெட்ரிக், இந்த திஸ் 800 இம்ப்ரெஷன்ஸ் ஒரு நாளைக்கு 1000 people சர்ச் பண்ணுறாங்க. அந்த ஒரு நாளைக்கு 1000 people சர்ச் பண்ணுறதுல 8,000 times வந்துட்டு வெப்சைட் சிஏ இதாக இருக்குது. ஸோ வெப்சைட் சிஏவோட இம்ப்ரெஷன் ஷேர் எவ்வளோ அப்படின்னா அகெயின் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் 800 divided by 1000 போட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். இம்ப்ரெஷன் ஷேர் ஈக்குவல் டு number of impressions divided by total search volume வச்சுக்கோம். இப்போதைக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பட் ஃபார்முலா வேறு, பட் வெரி சிமிலர். and 200. What is the value? இவ்வளோ என்ன மக்களே வரும்? 800 divided by 1000 is equal to how much? And percentage la 800 divided by 1000 into 100. Okay, 80%. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு இம்ப்ரெஷன் ஷேர் வந்துட்டு 80%. ஓகே, பட் மற்ற வெப்சைட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு 10% தான் இருக்கும். இப்போது இதுக்கு 20% தான் இருக்கும், இதுக்கு 30% தான் இருக்கும். ஸோ அப்பியரிங் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்பியரன்ஸ் அதிகமாக ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு நிறையா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கிளிக்ஸ் நடக்கும். விச் மீன்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் ஹையராக இருந்தால் தான் கெட்டிங் கிளிக்ஸ் ஹையர் ஆகும். கெட்டிங் கிளிக்ஸ் நிறையா வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு லீட்ஸ் அதிகமாகும், இம்ப்ரூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் சிடிஆர் இம்ப்ரூவ் பண்ணுறது. அகெயின் சிடிஆர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஆட் ஹெட்லைன்ஸ், descriptions and the other assets. அதர் அசெட்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிற இந்த விஷயங்கள் தான்.
பட் அகெயின் இந்த ஆட் ஹெட்லைன்ஸ் டெஸ்கிரிப்ஷன்ஸ் அதர் சர்ச் எதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும்னா நம்ம கொடுத்துருக்க கீவேர்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் கூகுளோட சர்ச் கேம்பெயினோட தாரக மந்திரம். ஓகேவா? ஃபைன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இதில் ஏதாச்சும் கன்ஃபியூஷன் ஆதா? இன்றைக்கி இந்த டாபிக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிளியர் பண்ணியிருக்கா உங்களுக்கு? அதுக்கும் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. Super, fine. And again, coming back to the keywords, what are the types of keywords available in Google Ads? Google Adsல என்னென்ன keyword types available இருக்குது? Again, இன்டர்வியூவில் வந்துட்டு இதை மேட்ச் டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் த மேட்ச் டைப்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. Broad match, exact match. சூப்பர் மேம், தேங்க்யூ. காட் மேட்ச், Exact match. எக்ஸாக்ட் மேட்ச், Phrase match. ஃப்ரேஸ் மேட்ச். அண்ட் there is one more keyword types called negative keywordsன்னு இருக்கும். ஓகே, அதை தனியாக பார்ப்போம். ஓகேவா? ஃபைன். ஸோ ப்ராட் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச். ப்ராட் மேட்ச்னால் எப்படி கொடுப்பீங்க? எக்ஸாம்பிள், ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு நான் ப்ராட் மேட்சாக நான் வந்துட்டு என்னோடய கேம்பெயினில் நான் போய்ட்டு கொடுக்கணும்னா நான் இங்கே போயிட்டு இதான் இந்த இடத்துல நம்ம கீவேர்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன்னா சிம்பிளாக கொடுத்துட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் கன்சிடர் அஸ் அ ப்ராட் மேட்ச். ஓகே, இன்கேஸ் நான் கீவேர்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தேன்னா திஸ் இஸ் அ ஃப்ரேஸ் மேட்ச். ஓகே, இதே நான் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச். இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்தேன்னா இது வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச். ப்ராட் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச். ஓகேவா? சி, ஜென்ரேட்டிங் கிளிக்ஸ், ஜென்ரேட்டிங் ரெலவெண்ட் கிளிக்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இந்த சிடிஆர் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆட் ஹெட்லைன்ஸ், டெஸ்கிரிப்ஷன்ஸ் அது வந்துட்டு ஒரு பார்ட்டாக இருந்தாலும் நம்ம இந்த ஃப்ரேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்றது, அதாவது இந்த மேட்ச் டைப்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய பார்ட். ஓகேவா? இதையுமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னா அகெயின் உங்களுக்கு புரிகிற மாதிரி, இப்போ நான் எக்ஸாக்ட் மேட்ச் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்து நான் ஒரு கேம்பெயினை ரன் பண்ணுறேன்னா எனக்கு என்ன மாதிரி கிளிக்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி சர்ச்சஸ்க்கெலாம் என்னோடய ஆட் அப்பியர் ஆகும். இப்போ நான் அது போட்டு நான் ஆட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ கூகுளில் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியான்னு போட்டால் என்னோடய ஆட் அப்பியர் ஆகுமா ஆகாதா? இங்கே நான் எக்ஸாக்ட் மேட்ச் வந்துட்டு கொடுத்துருக்கேன், ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு. இப்போது யாரோ ஒருத்தர் வந்துட்டு ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியான்னு தேடுறாங்க, என்னோடய ஆட் அப்பியர் ஆகுமா ஆகாதா? மக்களே, ஆகுமா ஆகாதா? அவ்வளோ பெரிய கஷ்டமான கேள்வி இல்லையே ப்ரோ. உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது.
சரி, ஓகே, ஆகும் மக்களே. ஓகேவா, ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியான்னு போட்டாங்கன்னா என்னோடய ஆட் அப்பியர் ஆகும். ஓகேவா, அதே மாதிரியே ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேஸ் மேட்ச்சில் நான் கேம்பெயின் செட்டப் பண்ணிவிட்டு என்னோடய ஆடை நான் ரன் பண்ணுறேன். இப்போது ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியான்னு போட்டாங்கன்னா என்னோடய ஆட் அப்பியர் ஆகுமா ஆகாதா? சூப்பர் ப்ரோ, ஃபைன், ஆகும். அதோடு சேர்த்து இந்த ஃபேஸ் மேட்ச் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ யாராச்சும் ஃப்ரீ ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியான்னு தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஆட் அப்பியர் ஆகும். பட் இந்த ஃப்ரீ ரூஃபிங் சர்வீஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்றது நாட் ரெலவெண்ட் கீவேர்டு நம்மளுக்கு, ஏன்னா நம்ம ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணல. ஓகே, அதே மாதிரி யாராச்சும் பெஸ்ட் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியான்னு தேடினாங்கன்னா அதுக்கும் அப்பியர் ஆகும். இந்த ஃப்ரேஸ் மேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க கீவேர்டு, அந்த கீவேர்டோட மீனிங்கும் இருக்கும், சினானிம் வேர்ட்ஸும் இருக்கும். அதோடு சேர்த்து ரெலவெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ரிலேட்டட் சர்ச் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்மளோட ஆட் வந்துட்டு அப்பியர் ஆகும். ஓகேவா, ஸோ இன் ஃப்ரேஸ் மேட்ச் நம்ம கொடுத்துருக்க கீவேர்டுக்கும் அப்பியர் ஆகும். அதோடு சேர்த்து அதோட ரெலவெண்ட் சர்ச்சஸ், இப்போ கூகுளில் போனோம்னா இந்த சைட் ரெலவெண்ட் சர்ச்சஸ்ன்னு வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான இருக்கிற ரெலவெண்ட் மீனிங் இருக்கிறதுக்கும் அப்பியர் ஆகும். மேபி ரூஃபிங் கான்ட்ராக்டர்ஸ் கலிஃபோர்னியா அதுக்கும் அப்பியர் ஆகும். ஓகேவா, தென் இங்கே இருக்கும் பாருங்கள், மொபைல் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா இதுக்கும் அப்பியர் ஆகும். பெஸ்ட் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா இதுக்கும் அப்பியர் ஆகும். ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா காஸ்ட் இதுக்கும் நம்மளோட ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்ட் ஆட் வந்துட்டு அப்பியர் ஆகும். ஓகேவா, இதுக்கும் அப்பியர் ஆகும், இதுக்கும் அப்பியர் ஆகும், இதுக்கும் அப்பியர் ஆகும். இது மேபி அப்பியர் ஆகாது, இது மேபி வரலாம். ஓகேவா, பட் லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு இருக்கிறனால அது அப்பியர் ஆகாது. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல இதில் எதெல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கும்? சில பிஸ்னஸ் வந்துட்டு சீப் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அகெயின் இதெல்லாம் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ரெலவெண்ட்டாக இல்லையா அப்படின்றது அந்த ரியல் பிஸ்னஸ் சினாரியோ ஒர்க் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸ்லாம் அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்றத ரொம்ப என்ஷூராக இருக்கணும். ஓகேவா, ஸோ ஃப்ரேஸ் மேட்ச் இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இப்போ எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்ணோம்னா அதிகமாக அன்வான்ட் கிளிக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. எது ஃப்ரேஸ் மேட்ச் எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்ணோம்னா அன்வான்ட் கிளிக்ஸ் அதிகமாக எக்ஸாக்ட் மேட்ச்சில் வராது. வேலிட் கிளிக்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். வேலிட் கிளிக் ரேட் வந்துட்டு ஹையராக இருக்கும். 10ல் ஒரு 8 கிளிக்ஸ் 9 கிளிக்ஸ் வந்துட்டு வேலிடாக இருக்கும். ஓகேவா, ஒன்லி ரெலவெண்ட் கிளிக்ஸ் தான் வரும். பட் இதே ஃப்ரேஸ் மேட்ச்னால் வேலிட் கிளிக் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிங் வித் எக்ஸாக்ட் மேட்ச். lesser comparing with exact match. ஓகேவா, மேபி அரவுண்ட் 10ல் ஒரு 6 கிளிக்ஸ் ஆர் 7 கிளிக்ஸ் வந்துட்டு வேலிடாக இருக்கலாம். மேபி 5, 6, 7 பேஸ்ட் ஆன் யுவர் கீவேர்ட் டைப். ஓகேவா, பட் இதுவே ப்ராட் மேட்ச்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். நான் அகெயின் என்னோடய ஆட் வந்துட்டு இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் இல்லாமல் ரொம்ப ப்ராடாக கொடுக்குறேன் அப்படின்னா இப்போது சம்மந்தம் இல்லாத கீவேர்ட்ஸ்க்கெலாம் என்னோடய ஆட் வந்து அப்பியர் ஆகும். அகெயின் இப்போ ரூஃபிங் கான்ட்ராக்டர் லாஸ் ஏஞ்சல்ஸ்னால் என்னோடய ஆட் அப்பியர் ஆகும். ஸ்பெஷலிஸ்ட் ரூஃபிங் அண்ட் ரிப்பேர் பர்பங்னா அப்பியர் ஆகும். எவனோ ஒருத்தன் ரூஃபிங்னு தேடுறான்னா இல்லை வாட் இஸ் ரூஃபிங்னு தேடினாலுமே என்னோடய ஆட் அப்பியர் ஆகும். இதுதான் ப்ராட் மேட்ச். ஸோ இந்த இடத்துல வேலிட் கிளிக் ரேட் ஃபார் ப்ராட் மேட்ச் வந்துட்டு இன்னும் ரொம்ப கம்மி கம்பேரிங் வித் அதர் டூ. கிளிக் ரேட் இஸ் வெரி லோ. ஓகேவா, அகெயின் 1 or 2 தான் வேலிட் கிளிக்ஸாகவே இருக்கும்.
பட்டு எக்ஸாக்ட் மேட்ச்க்கு சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு கீவேர்டோட ஆவரேஜ் சிபிசி வந்துட்டு வாட் இஸ் சிபிசி? வாட் இஸ் மீன் பை சிபிசி? காஸ்ட் பர் கிளிக். எஸ். ஸோ ஆவரேஜ் சிபிசி காஸ்ட் பர் கிளிக் வந்துட்டு ஒரு 60 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது பேர் என்னது, எக்ஸாக்ட் மேட்ச்சில் வந்துட்டு அதோட சிபிசி வந்துட்டு ஹையராக இருக்கும். ஓகேவா? ஹையர் இன் த சென்ஸ் மேபி சிபிசி 200 rupees இருக்கும். பட் ஃப்ரேஸ் மேட்ச்சில் வந்துட்டு இது வந்துட்டு இந்த அமௌண்ட்டை மேட்ச் பண்ணி தான் வரும். 60 rupees 70 rupees அப்படின்ற மாதிரியான ஒரு அமௌண்ட்டை மேட்ச் பண்ணி தான் இது வரும். பட் ப்ராட் மேட்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிபிசி இன்னும் கம்மியாக இருக்கும். 10 rupees 20 rupees 40 rupees கூட வரும். ஓகேவா? ஸோ இதில் காஸ்ட் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராட் மேட்ச்சோ இல்லை ஃப்ரேஸ் மேட்ச்சோ ப்ராட் மேட்ச் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஆல்வேஸ் கோ வித் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸாக்ட் மேட்ச் அண்ட் ஃப்ரேஸ் மேட்ச் ஃபார் சர்ச் கேம்பெயின். ஓகேவா? ஃபைன். ஸோ ஒரு சர்ச் கேம்பெயின் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் நாட் அப்ஜெக்டிவ், இட்ஸ் நாட் கேம்பெயின் டைப், இட்ஸ் நாட் பட்ஜெட். எஸ், பட்ஜெட் மேட்டர்ஸ், பட் ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். டைப்ஸ் இன் த சென்ஸ் என்ன மேட்ச் டைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. கீவேர்ட் சூஸ் பண்ண போகிறோம், கீவேர்டோட மேட்ச் டைப்ஸ் அது என்ன பண்ண போகிறோம், தென் ஆட் ஹெட்லைன்ஸ், அதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் அதர் அசெட்ஸ். இதுதான் அகெயின் ஹார்ட் ஆஃப் சர்ச் கேம்பெயின். ஓகேவா? ஃபைன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்குன்னா டவுட் கேளுங்க. டவுட் இல்லை அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. சொல்லுங்கள். நான் இப்போ இந்த ப்ராட் மேட்ச் எதுக்கு நான் யூஸ் பண்ணணுமா? இந்த யூஸே ஆகாதா? எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் யூஸ் ஆகும் ப்ரோ. அது சினாரியா நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. பட் ஒரு சர்ச் கேம்பெயின் நீங்கள் இனிஷியலாக இப்போ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கோ வித் எக்ஸாக்ட் மேட்ச் ஆர் ஃப்ரேஸ் மேட்ச். ஓகேவா? இது இன்னொரு சேஃபர் சைடு. ஓகே, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்ட்டு. ஓகேவா? ஃபைன். இந்த கொஸ்டினை ப்ரோ நான் பிட்டிங் டாபிக் நான் ஒன்று நடத்துவேன். நடத்தினதுக்கப்புறமா இந்த கொஸ்டினை நீங்கள் மறுபடியும் கேளுங்க, சரிங்களா? ஃபைன். சொல்லுங்கள், எவ்வளோ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ப்ரோ? லிமிட் இருக்கா? சூப்பர். லிமிட் எதுவும் கிடையாது ப்ரோ. பட் ஒரு ஆட் குரூப்புக்கு ஒரு 5 keyword 10 keywords மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? இந்த எக்ஸாக்ட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச், இந்த கான்செப்ட்ஸ் என்னங்கிறது புரிஞ்சில்ல எல்லாத்துக்கும்? சூப்பர் ப்ரோ, ஃபைன். ஸோ கூகுள் ஆட்ஸில் அகெயின் கேம்பெயின் ஸ்ட்ரக்சருன்றது, கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மெட்டா ஆட்ஸ் மாதிரி தான். கேம்பெயின் இருக்கும், கேம்பெயின்குள்ளே ஆட் குரூப்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஓகே. அண்ட் இதுவே மெட்டா ஆட்ஸில் வந்துட்டு கேம்பெயின் இருக்கும், கேம்பெயின்குள்ளே ஆட் செட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே ஆட் இருக்கும். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? பட் அகெயின் இதில் கேம்பெயின் லெவலில் நம்ம அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணுவோம். இதில் கேம்பெயின் லெவலில் அகெயின் அப்ஜெக்டிவ், கேம்பெயின் டைப் அண்ட் பட்ஜெட், லொக்கேஷன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நான் இதில் சூஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நான் என்னோடய ஒரு வீடியோவில் ஃபஸ்ட் கிளாஸ் வீடியோ ஒன்று உங்களை பார்த்துக்க சொல்லியிருப்பேன்.
அதில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? பட் இதில் ஆட்செட்ஸில் வந்துட்டு பட்ஜெட், லொக்கேஷன், டார்கெட்டிங், பிளேஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே மெட்டாவோட ஆட்செட்ஸ் லெவலில் இருக்கும். பட் கூகுள் ஆட்ஸில் ஆட் குரூப் அப்படின்றதுல கீவேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஆட் லெவலில் இங்கே இமேஜஸ் கொடுத்து அதுக்கான டெக்ஸ்ட்டு, ப்ரைமரி டெக்ஸ்ட், கேப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன் மெட்டாவில். பட் கூகுளில் அதுக்கேற்ற ஹெட்லைன்ஸ், டெஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். மெட்டா ஆட்ஸில் எதுக்கு நீங்கள் மல்டிபிள் ஆட்செட்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க ஒரு கேம்பெயின்குள்ளே? இப்போது நான் இங்கே ஒரு மெட்டா ஆட்ஸ் கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுக்குள்ளே போனோன்னா இந்த ஒரு கேம்பெயின்குள்ளே 1 2 3 4 5 5 ஆட்செட்ஸ் இருக்குது, ரைட்டா? இந்த ஒவ்வொரு ஆட்செட்குள்ளேயும் 2 ஆட் இருக்குது. ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இதே மாதிரி கூகுள் ஆட்ஸ்லேயுமே நம்ம வந்துட்டு மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இங்கே இருக்குது. கூகுள் ஆட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஆட் குரூப் 1, ஆட் குரூப் 2, ஆட் குரூப் 3. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ஆட் குரூப்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா, கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் இருக்கும். கீவேர்ட்ஸ் ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு ஆட் குரூப்லேயும் கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம ஏன் மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் போனேன், ஒரே ஆட் குரூப்பில் போகலாமே அப்படின்ற ஒரு டவுட்ஸ் ரைஸ் ஆகலாம். ஓகேவா? என்ன விஷயம்னா, நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி ரெலவன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் கூகுள். ஓகேவா? ரெலவன்சி. என்ன கலர் கொடுக்கலாம்? ஓகே, ஸோ ரெலவன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கூகுள். சி, ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது வெறும் ஒரு கீவேர்டுக்கு மட்டும் அப்பியர் ஆகணும் அப்படின்றத வச்சுட்டு எந்த பிஸ்னஸும் உள்ளே வர மாட்டாங்க. தேர் ஆர் சம் கீவேர்ட்ஸ். நீங்கள் ஒரு வெப்சைட்டை எஸ்இஓ பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா பேஜ் போட்டுகிட்டே போவீங்க. ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு 4-5 கீவேர்டு 6 கீவேர்டு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் ஒரு கீவேர்ட் மெயின் கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ரெலவெண்ட்டான கீவேர்ட் டிராஃபிக்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் எஸ்இஓக்கு வரும், எஸ்இஓ ப்ராசஸ்க்கு வரும். ஓகேவா? பட் கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு மட்டும் நம்ம ஆட் ரன் பண்ண மாட்டோம். ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் குரூப் இருக்குது. இதுக்கெலாம் நான் கிளிக் பண்ணி போகிறேன் அப்படின்னா ஹெர்பல் டீ, ஹைபிஸ்கஸ் டீ, ஹெர்பல் டீஸ் ஆன்லைன், ஸோ பெஸ்ட்டு ஹெர்பல் டீ யூகே, ஹெர்பல் டீ ஃபார் இம்யூனிட்டி, பை ஹெர்பல் டீ ஆன்லைன், ஹெர்பல் டீ யூகே ஆன்லைன். ஸோ இந்த ஒவ்வொரு கீவேர்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கிளிக்ஸ் தேவை. அது ஏன்னா அதில் கன்வர்ஷன்ஸ் நடக்கும், அந்த மாதிரியும் பீப்புள் தேடுறாங்க. ஸோ ஐ ஹவ் டு create ads for that. I have to use that keyword. ஓகேவா? பட் அகெயின் ரெலவன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணணும். இது பேர் வந்துட்டு கீவேர்ட் குரூப்பிங்னு சொல்லுவாங்க. கீவேர்ட் குரூப்பிங் இன் த சென்ஸ் சேம் கீவேர்ட், அதாவது கீவேர்ட் தீம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஹெர்பல் டீ அப்படின்றது ஒரு கீவேர்ட், ஹெர்பல் டீஸ் ஆன்லைன் அப்படின்ற ஒரு கீவேர்ட், பெஸ்ட் ஹெர்பல் டீ யூகே அப்படின்றது ஒரு கீவேர்ட், ஹைபிஸ்கஸ் டீ அப்படின்றது ஒரு கீவேர்ட். ஹைபிஸ்கஸ் டீயும் ஹெர்பல் டீ தான், பட் ஆனால் வேர்ட் டிஃப்ரெண்ட். ஓகேவா?
ஆல்சோ ஆர்கானிக் ட்ரைட் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது, ஆர்கானிக் ட்ரைட் ஹெர்ப்ஸ் யூகே அப்படின்றது இந்த ப்ராடக்டோட ரெலவெண்ட் கீவேர்ட் தான். பட் த வேர்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதில் சேம் கீவேர்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஹெர்பல் டீ, ஹெர்பல் டீஸ் ஆன்லைன், பெஸ்ட் ஹெர்பல் டீ யூகே, பை ஹெர்பல் டீ ஆன்லைன் யூகே. இந்த கீவேர்டை மட்டும்தான் இந்த ஆட் குரூப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த ஹைபிஸ்கஸ் டீயை இன்னொரு ஆட் குரூப்பில் போட்டிருக்கணும். இந்த ஆர்கானிக் ட்ரைட் ஹெர்ப்ஸ் யூகேவை இன்னொரு ஆட் குரூப்பை க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா சேம் மீனிங் பட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஓகேவா? பீப்புள் சில பேர் ஒரு மாதிரி கீவேர்ட் சர்ச் பண்ணுவாங்க, சில பேர் இன்னொரு மாதிரி கீவேர்ட் சர்ச். அண்ட் ஆல்சோ இந்த கீவேர்ட் குரூப்பிங் பண்ணுற காரணம் என்னென்னா, நம்ம என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஸோ சேம் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கீவேர்ட் டீமுக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கணும். ஓகேவா? ஆல்சோ அகெயின் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்றது ஒரு கீவேர்ட். பெஸ்ட் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்றது ஒரு கீவேர்ட். அண்ட் ரெசிடென்ஷியல் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்றது ஒரு கீவேர்ட். அண்ட் அஃபோர்டபுள் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா, சீப் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா அப்படின்றது ஒரு கீவேர்ட். இப்போ இதை நான் எப்படி ஆட் குரூப்பாக பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த ரூஃபிங் சர்வீசஸ் இன் பெஸ்ட் ரூஃபிங் சர்வீசஸ் அப்படின்றது சேம் மீனிங் இருக்கிற ஒரு கீவேர்ட். இது ரெண்டுமே வெரி சிமிலர். இது ஒரு ஆட் குரூப்பாக நான் போடலாம். ஆட் குரூப் 1 எது? ரூஃபிங் சர்வீசஸும் பெஸ்ட் ரூஃபிங் சர்வீசஸும். ரெசிடென்ஷியல் ரூஃபிங் சர்வீசஸ், அஃபோர்டபுள் ரூஃபிங் சர்வீசஸ், சீப் ரூஃபிங் சர்வீசஸ் அப்படின்றது ரிமைனிங் 3 இருக்குது. இதில் இந்த அஃபோர்டபுள் சீப் அப்படிங்கிறது காஸ்ட்டை மென்ஷன் பண்ணுது. ஸ்டில் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா, பட் வேறு மீனிங். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு செப்பரேட்டாக நான் ஆட் குரூப் போடணும். ஆட் குரூப் 2. அண்ட் ரெசிடென்ஷியல் ரூஃபிங் சர்வீசஸ் கலிஃபோர்னியா அப்படின்றது பர்டிகுலராக வீட்டுக்கு மட்டும், ரெசிடென்ஷியல்னாலே ஹவுஸ் ரிலேட்டடான ஒரு ஆக்டிவிட்டி, பர்டிகுலராக அதை தேடுறாங்க அப்படின்றப்போ, எஸ் ஸ்டில் இட் இஸ் ரூஃபிங் சர்வீசஸ் இன் கலிஃபோர்னியா, பட் இந்த ஒரு வேர்டு வந்துட்டு கம்ப்ளீட் கீவேர்டோட மீனிங்கோட சர்ச்சோட இன்டென்ட்டே மாற்றிருச்சு. ஸோ அப்போ இந்த ரெசிடென்ஷியல் ரிலேட்டடாக தேடுற பீப்புளுக்கு நான் டார்கெட் பண்ணுற மாதிரி ஐ ஹேவ் டு கிரியேட் ஆட்ஸ், ஹெட்லைன்ஸ் அண்டு டெஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணணும், இது ஒரு தனி ஆட் குரூப்பாக நான் போடணும். ஆட் குரூப் 1, ஆட் குரூப் 2 அண்ட் ஆட் குரூப் 3. ஸோ இந்த மாதிரி இதை தான் வந்துட்டு கீவேர்ட் குரூப்பிங், கீவேர்ட் தீம் எல்லாத்தையும் ஒன்றா வைங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு கான்செப்ட். ஓகேவா? தென் இந்த ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஹாவ் டு கிரியேட் ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஐ ஹாவ் டு கிரியேட் ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். தென் இந்த ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஹாவ் டு கிரியேட் ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இது பேர் தான் கீவேர்ட் தீம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப். சூப்பர் டீம், ஃபைன், பர்ஃபெக்ட். இப்போது என்ன டாஸ்க் அப்படின்னா, நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே டாஸ்க் இங்கே அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணனா பண்ணலையா? ஓகே, நான் ஒரு பிஸ்னஸ் சினாரியோ நான் கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே இல்லை காலையில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறீங்க. அந்த கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு எத்தனை ஆட் குரூப் நீங்கள் போட போகிறீங்க, இந்த மாதிரி கீவேர்ட் தீமை எடுத்துகிட்டு வரீங்க. அந்த ஒவ்வொரு கீவேர்டு தீமுக்கும் ஹெட்லைன்ஸ், டெஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? கூகுள் ஆட்ஸ் டாஸ்க் நீங்கள் டேஷ்போர்ட்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல சினாரியோ என்னென்னு நான் கொடுத்துட்றேன். அதுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கணும்.
அந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கீவேர்ட்ஸை ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல செலக்டட் கீவேர்ட்ஸ் உங்களோட ஷீட்டில் செலக்டட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுங்கள். அந்த செலக்டட் கீவேர்ட்ஸ்லேருந்து எத்தனை ஆட் குரூப்போ அத்தனை ஆட் குரூப்பை மென்ஷன் பண்ணுங்கள். ஆட் குரூப் 1 அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆட் குரூப் 2 அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் வரப்போகுது. இன்கேஸ் ஆட் குரூப் 3னா அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ். இல்லை ஆட் குரூப் 1 2லேயே முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆட் குரூப் 1க்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு 15 ஹெட்லைன்ஸ், 4 descriptions relevant to the keywords. இங்கே நீங்கள் கொடுத்த கீவேர்ட்ஸ் இங்கே நீங்கள் யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக. ஓகே. ஆல்சோ ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் அந்த கீவேர்ட்ஸுமே ஹெட்லைன்ஸில் இருக்கணும். அதையும் தாண்டி என்ன இருக்கணும் அப்படின்னா என்னது ஆக்ஷனபிள் வேர்ட்ஸ் லைக் கால் டுடே கைண்ட் ஆஃப் ஒரு கால் அவுட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் இது எல்லாமே நம்மளோட கஸ்டமர்ஸ் அதை பார்த்தா கிளிக் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல்சோ இந்த ஆட் குரூப் இந்த கீவேர்ட்ஸ் ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த கீவேர்ட்ஸை கூகுள் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி ஃபாஸ்ட் எமர்ஜென்சி சர்வீஸ், டாப்பிங் ஃபார் ரூஃபிங் சர்வீசஸ் இதெல்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீரியஸாக ஒரு ஆக்ஷனபிள் திங்ஸாக. ஃபாஸ்ட் எமர்ஜென்சி சர்வீஸ் பீப்புளுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு வேர்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டர்ஸ்லாம் செக் பண்ணி கூகுள் பண்ணி அவங்க என்ன நாட் ஓன்லி கூகுள் ஆட்ஸில் இருக்கிற ஹெட்லைன்ஸ் தான் பார்க்கணுன்னு இல்லை. நீங்கள் எஸ்யூ இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் 100% ஃப்ரீ ரூஃபிங் எஸ்டிமேட் இதெல்லாம் சூப்பரான ஒரு ஆக்ஷனபிள் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் கால் அவுட்ஸ் அண்ட் அது பேர் என்ன சைட் லிங்க்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு டியூஸ்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வாங்க. இந்த சினாரியோ என்ன, கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றத நான் இதில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஃபைன் டிப். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆல் கிளியர்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சூப்பர் டீம். ஃபைன். ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட்